அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2023 பிப்ரவரி 3ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் நடந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்திங்கன்னா இதே தேதியில் காலையில் நடந்த சைக்காலஜி, மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாமே போட்டிருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நவ் நம்ம இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் நடந்த இங்கிலீஷும் போட்டிருக்கிறோம். 12ஆம் தேதி நடந்த சைக்காலஜி மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி சைக்காலஜி போட்டிருக்கிறோம். தொடர்ந்து நமக்கு வந்து 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 15ஆம் தேதி வரைக்கும் நடந்த எல்லா பேப்பர் 2 எக்ஸாம்ஸோட சைக்காலஜி, இங்கிலீஷ், மேக்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தகுந்த விளக்கங்களோட போடுறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் டேட்டா x 12, 15, 28 and 35 is 20. then the range of the data is 5 விவரங்கள் கொடுத்து அதோட கூட்டு சராசரி கொடுத்துருக்குறாங்க. வீச்சும் கேட்குறாங்க. இப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸு 12, 15, 28, 35 மொத்தம் 5, 1 2 3 4 5. இந்த 5 டேட்டாவோட சராசரி என்னன்னு பார்த்தோம்னா 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு எக்ஸ் என்னன்னு கேட்கல. அவங்க கேட்குறது ரேஞ்சுனா வீச்சு. நம்ம என்ன செய்வோம், பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை லெஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வீச்சு. ஓகேவா? நமக்கு இங்கே ஒரு எண்ணெய் என்னன்னு தெரியல. அப்போ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்புறமா தான் எது பெரிய எண் எது சின்ன எண்ணுன்னு கண்டுபிடிச்சி ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். டோட்டல்லேருந்து இதெல்லாம் லெஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸ் என்ன நமக்கு தெரிய போகுது. இப்போ வந்து டோட்டலாக இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த 5 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா தெரியும். 5 20 100. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது 4 தான். இதை 4 ஆட் பண்ணுவோம். 28 35 50 63 68 78 80 90 வருது. அப்போ எக்ஸு ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 100. நமக்கு தேவை எக்ஸு. அப்போ 100ல் 90 போயிடுச்சுன்னா 10. எக்ஸோட வேல்யூவே நமக்கு இப்போ கிடச்சிச்சு 10. ஓகேவா? இப்போ இந்த இருக்கிற டேட்டாலேயே ரொம்ப சின்னது 10, ரொம்ப பெருசு 35. அவங்க கேட்டிருக்கிறது வீச்சு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். 35ல் 10 போயிடுச்சுன்னா 25. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 25. ஆப்ஷன் சி இதான் வந்து வீச்சு. பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. கிரேட்டர் தென் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. சரியான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 2/3 கிரேட்டர் தென் 3/5ன்னு இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணால் தான் நம்ம எது பெருசுன்னே சொல்ல முடியும். இது ஒரு டினாமினேட்டர் இது ஒரு டினாமினேட்டர்னா சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுப்போம். அதுக்கு பதிலாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 2 5 10, 3 9, ரெண்டுமே 15 ஆகிடும் எல்சிஎம். அப்போ இது வந்து இது பெருசா, இதை விட இது பெருசா கிடையாது. இது தப்பு. அவங்க கேட்குறது சரியானது தான் கேட்குறாங்க. அப்போ இது தப்பு. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் 3/4 கிரேட்டர் தென் 2/7. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 3 21 இது வந்து 28. ஆக்சுவலாக 4 28 எல்சிஎம் கிரேட்டர் தென் 2 நாள் 8/28. இப்போ இது வந்து இதை விட இது கிரேட்டர் தானா? கிடையாது. அப்போ இதுவும் தவறு. இப்போ ஆப்ஷன் சிக்கு வரும். ஆப்ஷன் சி பார்க்குறோம். 1/2 கிரேட்டர் தென் 1/4 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 8. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 4 is 4 கிரேட்டர் தென் 4 2 8 1 2 2/4. இப்போ இதை விட இது கிரேட்டரா? கிடையாது. ஸோ லாஸ்ட்டுக்கு வரும் 3/7 கிரேட்டர் தென் 2/3. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 7 3 21 தான் எல்சிஎம். ஓகேவா? 3 9 கிரேட்டர் தென் 7 2 14. ஸோ இதை விட இது பெருசு தான். அப்போ இதுதான் வந்து சரியானது. இப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? The range of 5 1/2, 15 1/2, 10 1/2, 7 1/2, 20 1/2, 18 1/2 is இந்த மதிப்புகளோட வீச்சு கேட்குறாங்க. இது வீச்சோட ரெண்டாவது கணக்கு. வீச்சு ஃபஸ்ட்டு கணக்கே வீச்சு தான் போட்டோம். அது வந்து ஓரளவு கொடுக்காம சராசரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒப்பிட்டு எது பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கணும். பெருசுலேருந்து சின்னதை கழிச்சோம்னா கிடைக்கிறது தான் வீச்சு. இப்போ நம்ம ஒப்பிடுறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதுலேயும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் வந்து என்னவாக இருக்குது? 2ஆக தான் இருக்குது. ஸோ சேம் தான். இது நம்ம எதுவும் கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சாதாரண நம்ம வாழ்வியல் அந்த வாழ்க்கையில் எப்படி சொல்லுவோம்? 5.5, 15.5, 10.5, 7.5, 20.5, 18 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதில் ஹையஸ்ட் எது? 20.5. லோயஸ்ட் எது? 5.5. 20.5ல் 5.5 போயிடுச்சுன்னா மீதி 15. அதான் வந்து இதோட வீச்சு. ஆப்ஷன் சி. ஹேமா ஒரு தேர்வில் 60% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்த மதிப்பெண்கள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்னன்னு தெரியல, அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸில் 60% வாங்குறாங்க. மொத்த மதிப்பெண்களில் 60% வாங்கினா எவ்வளோ கிடைக்குது? 360.
ஓகேவா? எக்ஸில் 60% மதிப்பெண்கள் 360. அப்போ இந்த மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வச்சுக்கிறோம் எக்ஸை. 360 அப்படியே இருக்குது. இந்த 60/100 இந்த பக்கம் 100/60 மாறிடுது. இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 20, 5 20, 1 3 123, 5 120, 600. இப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 600. ஆப்ஷன் பி அந்த பக்கம் இருக்குது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தசம எண் 0.0005ஐ சுருங்கிய வடிவில் பின்னமாக மாற்றுக. இது ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்துட்டு இருக்கோமா? இதோட மார்னிங் செஷனில் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு டெசிமல் பாயிண்ட் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆன்சராக வந்தது கொஷினில் கொடுத்து கொஷினை கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.0005 இதை வந்து சுருங்கிய வடிவமாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், 0005 இருக்குது. இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக டிவைடட் பை 1 2 3 4, ஏன்னா 1 2 3 4 டெசிமல் தாண்டிங்க இருக்குல்ல, அதனால் 4 0 உள்ள நம்பரால் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா 4 5 5, 2 5 10, 0 0 0. அப்போ 1/2000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை ஆகியன 5.4 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றிற்கிடையேயான விகிதம் என்ன? மார்னிங் செஷனில் வந்து சராசரி முகடு இடைநிலை வச்சு இன்னொரு கணக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் இதை வேறு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா சராசரி இடைநிலைக்கு 5.4 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், சராசரி இஸ்ட்டு இடைநிலை 5:4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பயுமே விகிதம்னாலே பங்குன்னு வச்சுப்போம். அப்போது 5 பங்கு இஸ்ட்டு 4 பங்கு. ஓகேவா? நமக்கு சராசரி இடைநிலை இருக்குது, முகடு கேட்குறாங்க. முகடுக்கும் இடைநிலைக்கும் உள்ளது கேட்குறாங்க. அதாவது இடைநிலை மற்றும் முகடு இந்த ஆர்டரை நம்ம மாற்றக்கூடாது. இடைநிலை இஸ்ட்டு முகடு கேட்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்மள்ட்ட என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முகடு விச் இஸ் ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. இது ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு. நமக்கு தேவை முகடு. 3 இடைநிலை. இடைநிலை எவ்வளோ பங்கு? 4 பங்கு. அப்போ 3 12x மைனஸ் 2 சராசரி. சராசரி எவ்வளோ? 5x. அப்போ 2 5 10, 10x. 12xல் 10x போயிடுச்சுன்னா மீதி 2x. இதுதான் வந்து முகடுவோட வேல்யூ. ஓகேவா? முகடு வந்து 2 பங்கு. ஓகேவா? இப்போ சராசரி எவ்வளோ? 5 பங்கு. இடைநிலை எவ்வளோ? 4 பங்கு. முகடு வந்து 2 பங்கு. கண்டுபிடிச்சிட்டோமா? அவங்க என்ன கேட்குறாங்க, இடைநிலை இஸ்ட்டு முகடு கேட்குறாங்க. இடைநிலை எவ்வளோ இருக்குது? நம்மள்ட்ட 4 பங்கு இருக்குது. இஸ்ட்டு முகடு எவ்வளோ இருக்குது? 2 பங்கு இருக்குது. இப்போ 4:2. அதான் வந்து ஆன்சர். இவங்க வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 2 1 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 4 2 2. ஸோ ஆன்சர் வந்து 2:1. ஆப்ஷன் சி. பின் வருவனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை சரி. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் 2 பக்கங்கள் சமம் சரி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 தெரியும். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களின் கூடுதல் 3ஆம் பக்கத்தை விட சிறியதாகும். தவறு. 3ஆம் பக்கத்தை விட பெருசாக இருந்தால் தான் முக்கோணமே நம்ம வரைய முடியும். ஸோ அவங்க தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வடிவத்த முக்கோணங்கள் பகுதியிலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். முக்கோணம் PEN parallel to PAD. இது ரெண்டும் இந்த முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்களாக இருந்துச்சுன்னா XY என்னன்னு கேட்குறாங்க. வடிவத்த முக்கோணங்களை பற்றி நான் அந்த விகிதங்களின்படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா PE/PA. இது மாதிரி நிறைய இருக்குது. 2 பக்கங்கள் SSS, 3 பக்கங்கள் SAS, 3 பக்கங்கள் 2 பக்கங்கள் ஒரு கோணம், AAA 3 கோணங்கள், அது மாதிரி நிறைய விகிதங்கள் இருக்குது வடிவத்த முக்கோணங்களுக்கு. 9th ஃபுல்லாக அதான் கொடுத்துருக்குறாங்க அந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஸோ இது எப்படி எழுதலாம்னா PE/PA அப்படின்னு எழுதலாம், which is equal to PN/PD, which is equal to EN/AD. இப்படி எழுதிட்டோம். இப்போ என்னென்ன நமக்கு வேல்யூஸ் தெரியுமோ அதை இம்ப்ளேஸ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு PE வந்து 6, PA வந்து இது 6, இது 2, 6 2 8, which is equal to PN தெரியாது, அது Y divided by PD. இங்கே ND வந்து 5, இது Y, அப்போ Y + 5, PD வந்து Y + 5, which is equal to EN 3, AD X.
ஓ இதில் எல்லாமே ஒய்யாக இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்கிற ரேஷியோ வந்து 6/8 தான். இப்போது இதை எடுத்துக்கிட்டு இதோட கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நாம் எடுத்துக்கிறோம். இப்போது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 6 × y 6y, 6 5 30 இஸ் ஈக்குவல் டு 8 × y 8y. இப்போது 30 அங்கே வச்சுக்கிறோம், 8y இங்கே இருக்குது, ப்ளஸ் 6y இங்கே வந்தால் மைனஸ் 6y. இப்போ 2y ஈக்குவல் டு 30, y ஈக்குவல் டு 15. ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த ரேஷியோவை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? நம்ம ஒய்க்கு பதிலாக 15 போடலாம். y + 5னா 20 வரும். கிடச்சிச்சா? அடுத்தது இந்த 6/8ஐயும் 3/xஐயும் எடுத்துக்கிறோம். 6/8ஐயும் 3/xஐயும் எடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 6x ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஆன்சர் இஸ், ஃபஸ்ட் அவங்க என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 15. ஆப்ஷன் ஏ. ஒரு முக்கோணத்தின் ஒரு வெளிக்கோணம் 120 டிகிரி, அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானது என்ன? ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெளிக்கோணம் வந்து 120 டிகிரி வருதுன்னா உள்ளெதிர் கோணங்களை கூட்டியிருக்கணும். இது ரெண்டையும் கூட்டும்போது தான் இது வருது. ஓகேவா? இது ரெண்டும் சமம். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதில் அவங்க என்ன ஒரு கண்டிஷன் தராங்க? உள்ளெதிர் கோணங்களும் சமம்ட்டாங்க. அப்போ எக்ஸ் தான் ஒய், ஒய் தான் எக்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? 2xன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 60 வரும். ஸோ கோணத்தின் அளவானது 60. ஆப்ஷன் பி. இந்த தியரம் தெரிஞ்சால் இது வந்து ஆன்சர் நம்ம போட்டுடலாம். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 15 மீட்டர் 8 மீட்டர். பக்கங்களை அடுத்து 4 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். இது 15, இது 8, 8 × 10 80, 8 × 40 120 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாதை அமைக்கிறாங்க 4 மீட்டர் அளவில். பாதை அமைச்ச பிறகு இதோட 4 சேர்க்குறோம் 19, இதோட 4 சேர்க்குறோம் 12. இப்போ இங்கேயும் 19 ஆகிடுது, இங்கேயும் 12 ஆகிடுது. இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். 19 × 12க்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். 228 மீட்டர் ஸ்கொயர். இப்போது இந்த பாதை அமைச்ச பிறகு கண்டுபிடிச்ச பரப்பளவுலேருந்து உண்மையான செவ்வக தோட்டத்தோட பரப்பளவை லெஸ் பண்ணுறோம். 228 லெஸ் 120. இப்போ 8 108 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது? பாதையின் பரப்பளவு. ஆப்ஷன் சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுள் எது தவறானது? ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமம். சரி. ஒரு இணைகரத்தின் ஒரு மூலை விட்டம் அதனை இரு சர்வசம முக்கோணங்களாக பிரிக்கிறது. ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கூறிடாது. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இருசம கூறிடும். இப்போது இணைகரத்துக்கான பண்புகள் நாம் படிக்கணும். இதுக்கு முன்னாடி முக்கோணம் பார்த்தோம், அதில் வடிவத்த முக்கோணங்கள்லாம் வருது. இது எல்லாமே எங்கேருந்து கேட்டிருக்கிறாங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. Circular shaped garden of perimeter 15 2/3 meter has to be fenced thrice fully by rope and 2/3 of the portion by electrical wire. How many meters are fenced by rope and wire in total? ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 15 2/3 மீட்டர். இதை 3 முறை கயிற்றாலும் 2/3 முறை மின்சார கம்பியினாலும் வேலியிடுறாங்க. அப்பூங்காவிற்கு எத்தனை மீட்டர் வேலி மற்றும் கயிறு மின்சார கம்பி தேவைப்படும்? மொத்தமாகவே கேட்டாங்க. இப்போ வந்து பூங்காவோட வட்ட வடிவம் கொடுத்துட்டாங்க. சுற்றளவு வந்து 15 2/3. ஒரு முறை இங்கே ஆரம்பித்து சுற்றி வந்தால் 15 2/3 மீட்டர் கயிறோ மின்சார ஒயரோ இல்லை எதுவோ தேவை. அவங்க என்ன பண்ணுறாங்க? 3 முறை சுற்றுறாங்க. அப்போ இன்ட்டு 3. ஓகேவா? 3 முறை கயிறால் சுற்றுறாங்க. ப்ளஸ் 2/3 முறை மின்சார கம்பியால் சுற்றுறாங்க. இதுதான் பெருக்கல் காரணி. 3 முறை கயிறாலையும் 2/3 முறை எலக்ட்ரிக்கல் வயர் மின்சார வயராலையும் சுற்றுறாங்க. அப்போ சுற்றளவை இதால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னு சொன்னிங்கன்னா இங்கே 1 இருக்கும். அப்போ 3 1 3 3 9 9 + 2 11. 11/3ஆல் வட்டத்தோட சுற்றளவை பெருக்க போகிறோம். இதையும் நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம்.
இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். கலப்பு பின்னத்திலேருந்து தகு பின்னம் 3 15 45 45 2 47/3. ஓகேவா? இது அந்த வட்டத்தோட சுற்றளவு, இது கயிறு மற்றும் ஒயரோட அளவு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது என்ன வருது? 47 × 11 47 47 517 மேலே கீழே 3 9. ஓகேவா? இப்போ 517 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 45 மீதி 6 7 7 9 63 4 அவ்வளோதான். இப்போ இது எப்படி எழுதலாம்? 57 மீதி வந்து 4/9. இதுதான் தேவைப்படும் கயிறு மற்றும் மின்சார வயரோட அளவு. அவங்க அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 57 4 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதில் 3 தடவை கயிறால் சுற்றுறாங்க. 2/3 டைம் எலக்ட்ரிக் வயர். இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது 3 2/3ன்னு தவறி போட்டுறக்கூடாது. இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? அப்போ தான் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும். 5 13 21 29 என்ற எண் அமைப்பின் அடுத்த எண். ரொம்ப ரொம்ப டெட் ஈஸி. 8 8 கூட்டி எழுதுறாங்க. 29 8 37 5 8 13 13 8 21 21 8 29 29 8 37. குவிவு பலகோணத்தின் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் வரும். தயவு செஞ்சு இப்போ இந்த வீடியோவை இந்த கொஷினை படிக்கிறவங்க 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் எடுத்து அதில் இருக்கிறத படிச்சிருங்க. அதில் வந்து எல்லா டைப் ஆஃப் பலகோணமும் கொடுக்குறாங்க. இதுலேயே இன்னொரு கொஷின் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு ரிசல்ட்டு. குவிவு பலகோணத்தின் பக்கங்களை நீட்டுவதால் உண்டாகும் வெளிக்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இது வந்து ஆன்சர். இந்த ட்ரிப்பு என்ன கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் ஒவ்வொரு உள்கோணத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒவ்வொரு வெளிக்கோணத்தின் மதிப்பு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பலகோணத்தின் பக்கங்கள் n எனில் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை. இது 3ல் ஏதாவது ஒன்று இந்த டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இதுவே ரெப்பிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் 360 டிகிரி. ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும்? ஒரு வட்டம் தான் வரைய முடியும். வட்டத்துக்காகவும் இது மாதிரியான நிறைய ரிசல்ட் வந்து இருக்குது. இப்போ ஒரு ஷேப்பு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒன்றுத்துக்கும் குறைஞ்சது 10 ரிசல்ட் நம்ம எழுதலாம். சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், நாற்கரம், எல்லாமே இதெல்லாம் நாற்கரம் தான். வட்டம், முக்கோணம், இது எல்லாத்துக்குமே 10க்கு குறையாத ரிசல்ட்ஸ் நம்ம நிறைய படித்து எழுத முடியும். ஸோ அது எல்லாமே படிச்சுக்கணும். வரதில் ஒரு குறைஞ்சது 5 கணக்குகள் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி ஒரு வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது. அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள் முறையே 88 44 சென்டிமீட்டர் எனில் நடைபாதையின் அகலம் கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்ட வடிவ புல்வெளி இருக்குது. இதோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்குறாங்க? 44. இதை சுற்றி பாதை அமைக்கிறாங்க. இதோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்குறாங்க? 88. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2πr1 which is equal to 88ன்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை r1. இப்போது 2 × 22/7 × r1 = 88. இப்போ r1 வேணும் அப்படின்னா 88 இங்கே வச்சுக்கிறோம். பெருக்கல்ல இருக்க 2 வகுத்தலாக வரும். 22/7 7/22 மாறிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு 22 4 22 1 2 2 2 1 2 4 2 2 4. அப்போ r1 = 2 7 14. ஓகேவா? இதோட ரேடியஸ். அடுத்தது r2. இது வந்து சின்ன வட்டம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? r2ன்னு வச்சுக்கிறோம். அதோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 44 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை r2 தான். அப்போ 44. இந்த 2 வந்து இங்கே வந்துடுது. பை வந்து 22/7 இருக்கும். அது 7/22 மாறிடுது. ஸோ 1 2 2 2. அப்போ r2 = 7. ஓகேவா? ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 14. சாரி, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 14. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 7. அப்போ இந்த அகலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ 14ல் 7 கழிச்சோம்னா மீதி இருக்கிறது தானே இந்த அகலம். 14ல் 7 போயிடுச்சுன்னா 7. ஆன்சர் ஏ. ஒரு பாட்டிலில் 0.35 மில்லி அளவு சென்ட்டை நிரப்பலாம். 122.5 மில்லி அளவு சென்ட்டை அம்மாதிரியான எத்தனை பாட்டிலில் நிரப்பலாம்? இந்த பாட்டிலில் 0.35 தான் நிரப்ப முடியும். இதை மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 122.5 மில்லி வச்சுருக்குறோம். இப்போ எத்தனை பாட்டில் இந்த மாதிரி தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்போ 122.5 நம்மக்கிட்ட இருக்கிற சென்ட்டு
ஒரு பாட்டிலில் 0.35 நிரப்பலாம். எத்தனை பாட்டில் வேணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மொத்தமாக இருக்கிற சென்ட்டை ஒரு பாட்டிலுக்கான சென்ட்டால் டிவைட் பண்ணுறோம். டெசிமலாக இருக்கிறதால டெசிமலை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே ஒரு டெசிமல் தான், ஆனால் இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம மேலேயும் 100ஆல் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். எப்படி அப்புறம் கன்வெர்ட் ஆகும்? இந்த ஒரு டெசிமல் போயிடும், கீழே ஒரு பக்கத்தில் ஒரு 0 ஆட் ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே 2 டெசிமலுமே போயிடும். அப்போ 35. இப்போ என்ன செய்யணும்? நார்மல் வகுத்தல் தான். 35 4 5 20 நாம 12 2 14. ஓ சாரி 3 தான் வரும். சாரி 3 5 15. இங்கே போடுவோம், கோச்சிக்காதீங்க. 3 5 15, 3 9 1 10. இங்கே 20 20ன்ற 17. அவசரம் 17. இங்கே வந்து ஒரு 5 இறக்குறோம். 5 25, 5 5 2 17. இந்த 0வை இங்கே போட்டுரும். அப்போ எத்தனை பாட்டில்? 350 பாட்டில். ஆன்சர் பி. இந்த புள்ளியோட செஞ்சாலே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணிடுவோம். இவங்களும் இங்கே புள்ளி வச்சு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, அது ஏன் அந்த கன்ஃபியூஷன்? அதனால இப்படி போட்டுருவோம். புள்ளியை ரிமூவ் பண்ணிவிட்டு வகுத்தோம்னா ஃப்ரீயாக செய்யலாம். ரவி பர்ச்சேஸ்டு 4.5 kg ஆப்பிள்ஸ். 4.5 கிலோ ஆப்பிள் வாங்குறாரு, 3/4 கிலோ ஆரஞ்சு வாங்குறாரு, 3.25 கிலோ திராட்சை வாங்குறாரு. டன்னில் கேட்குறாங்க அந்த எடை. டன்னுனா என்ன? 1000 கிலோகிராம் ஒரு டன். இது வாய்ப்பாடு. நம்மக்கிட்ட இருக்கிறது 4.5 கிலோ ப்ளஸ் 3/4 கிலோ ப்ளஸ் 3.25 கிலோ. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி அப்புறம் கூட்டி அப்புறம் கூட கண்டுபிடிக்கலாம். நம்ம சும்மா அப்படியே போட்டு பார்க்கலாம். 3/4 1/2. இங்கே ஒரு அரை இருக்குது. 1/2 அரையும் 2 2 3 5 5 4 9 கிலோ வருது மொத்தம். இதை வந்து நம்ம 1000ஆல் வகுக்கிறோம். அதாவது டன்னாக மாற்றுறோம். கிலோவை டன்னாக மாற்றுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 3 0 இருக்கா? அப்போ 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. இது வந்து டன். 0.009 டன். ஆப்ஷன் பி. இப்போ நமக்கு இது தெரியணும், இது வாழ்வியலாக கூட்ட தெரியணும், அப்புறம் இது தெரியணும், கிலோகிராமை டன்னாக மாற்றுறதுக்கு தெரியணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நம்பரை 10ஆல் வகுக்கும்போது ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைப்போம். 100ஆல் வகுக்கும்போது 2 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைப்போம். 1000ஆல் வகுக்கும்போது 3 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும். அதான் இங்கே நம்ம செஞ்சுருக்கிறது. 56 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது, இதுதான் அந்த ஜிம்னாஸ்டிக் வளையம், 8 சம பிரிவாக பிரிக்கிறாங்க. 2 4 6 8. அப்போ 1/8ன்னு யூஸ் பண்ணுவோம். இதில் 1க்கு அவங்க கலர் அடிக்கிறாங்க. கலர் அடிச்சுட்டு இந்த வட்ட வில்லி நீளம் இதை மட்டும் கேட்குறாங்க. இதை ஃபுல்லாக எடுத்தால் 2πr. இதை மட்டும் எடுத்தோன்னா 8 பிரிவாக பிரிச்சிருக்கோம்ல, அப்போ 1/8. சம அளவுள்ள வில்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பார்த்து தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1/8 × 2πr மொத்தமான சுற்றளவை கண்டுபிடிச்சி மீதி எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டோம்னா இது மட்டும் கிடைக்கும். அதனால் 1/8 போட்டுக்கிறோம். 1/8 2 22/7. r வந்து 56. 7 8 56 56. 2 22 44 தான் வட்ட வில்லின் நீளம். ஆப்ஷன் டி. ஒரு அப்பா தன்னுடைய மகளின் வயதினை போல் 6 மடங்கு வயதில் பெரியவர். 2 வருடங்களுக்கு பிறகு அப்பாவின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இதை மாதிரி கணக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி ஆப்ஷன்லேருந்தே கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் 50 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பாப்பாவுக்கு வயசு 10 இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு 48 இருக்கும், இவங்களுக்கு 8 இருக்கும். அப்போது இவங்களுக்கு 8 வயசுனா இது 6 8 48, 6 மடங்காக இருக்கா? இவங்களுக்கு 10 வயசுனா 10 50, 5 மடங்காக இருக்கா? அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் மேட்ச் ஆகுது. இதை மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது மார்னிங் செஷன்லேயும் இது வந்துருந்தது. PQR என்பவற்றின் திட்ட விளக்கம் எஸ். P+3 Q+3 R+3 பரவற்படி கேட்குறாங்க. ஆட் பண்ணாலும் இது வேல்யூ மாறாது. திட்ட விளக்கம் எஸ்னா பரவற்படி S². ஆப்ஷன் ஏ.
இது வந்து வடிவத்த முக்கோணங்கள், பக்கங்களும் கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள். அந்த ஃபார்முலா படி இது வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏசிபி 90 டிகிரி, சிடி பர்பெண்டிகுலர் ஏபி எனில் பின்வருவனவற்றுள் எது சரி? அந்த ரேஷியோ விகிதங்கள் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஏடி பை சிடி ஈக்குவல் டு சிடி பை பிடி. இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள் ரேஷியோ வச்சு எழுதுறது. இப்போ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஏடி இன்ட்டு பிடி விச் இஸ் ஈக்குவல் டு சிடி இன்ட்டு சிடி, சிடி ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் டி. 8உடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட 8 இருக்குது, அதோட எத்தனை சதவீதம்னு தெரியல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சதவீதம்னா கீழே 100 போடுவோம், சேர்த்தா 64 கிடைக்குதான். அப்போ இந்த சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் அங்கே வச்சுக்கிறோம், 64 அப்படியே இருக்குது. இந்த 8/100 100/8 அங்கே மாறிடுது. அப்போ 1 8 8 8 64, 8 × 100 800. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 800. அது என்னது? சதவீதம், ஆப்ஷன் சி. அடுத்தது கடிகாரத்தில் 1:30 மணி அளவில் இருக்கும்பொழுது சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே அமைந்த கோணம். இப்படி ஒரு கடிகாரம் இருக்குது. இப்போ இது 12, இது 1, இது 2, இது வந்து 1:30னா இங்கே போடுவோம். இப்போ 1:30 போது அந்த முள் 1 விட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கும், ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 135. ஆன்சர் பி. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0ற்கு 19 டிகிரி செல்சியஸ் மேல் உள்ளது. வெப்பநிலை மணிக்கு 4 டிகிரி செல்சியஸ் வீதம் குறையுது. அப்போ எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை 0ற்கு 13 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 19 டிகிரியில் இருந்தது கீழே 13க்கு வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 32. 1 மணி நேரத்துக்கு 4 டிகிரி வேலை குறையுது. அப்போ 1 நாள் 4, 8 நாள் 32. அப்போ 13 கிட்ட வரதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இப்போ டைமு 12 மணி மதியானம். 12 to 8 20 அப்படின்னாலும் 8 தான் வரும். 8நாலே ஆக்சுவலாகவே நமக்கு 8 மணி தான் வரும். இப்போது ஆன்சர் வந்து 8 பிற்பகல், நைட்டு 8 மணி ஆகிடும். 0.009% is equal to, இது எப்படி நம்ம எழுதுவோம்? 0.009 பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன போடுவோம்? டிவைடட் பை 100 போடுவோமா? அப்போ இங்கே 2 0 இருக்குது. அப்போ இன்னும் இந்த புள்ளி என்ன செய்யும்? இன்னும் 2 டெசிமல் தள்ளி இங்கே போயிடும். இப்போ 0.00009, ஆப்ஷன் சி. இது எப்படி எழுதுவோம்? 0.00009, ஆப்ஷன் சி. Find the HCF of 496 450 by using repeated subtraction method. தொடர் கழித்தல் முறையில் நாம் பார்த்தப்போ ஒரு 10 கொஷின் பேப்பருக்கு மேலே பார்த்துட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ட்ராக்ஷன் மெத்தட், ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனில் HCF கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி போடலான்னா 496 × 450ன்னு 2 நம்பர் இருக்குது. என்ன செய்கிறோம்? தொடர் கழித்தல் முறையில் செய்கிறோம். பார்த்துக்கோங்க, மேபி வரத்துக்கு சான்ஸ் இருக்கலாம். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். 496லேருந்து 450 கழித்தோம்னா நமக்கு என்ன வருது? 46 வருது. இப்போது இதை வந்து இதுலேருந்து கழிக்கிறோம். 450 கழித்தல் 46 என்ன வரும்? 404 வரும். மீண்டும் இதை கரெக்டு, இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 404லேருந்து 46 கழிக்கிறோம். என்ன வரும்? 354 358. மீண்டும் இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 358 மைனஸ் 46 இட் இஸ் ஈக்குவல் டு 2 1 312. மீண்டும் இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 312 மைனஸ் 46. இப்போது 6 5 2, ஓகேவா? 290 302 312 5 இந்த 6 வரும். 6 வரும். 266. ஓ 266லேருந்து 46 லெஸ் பண்ணுறோம். 220 வரும். 220லேருந்து 46 லெஸ் பண்ணுறோம். 174. 174லேருந்து மீண்டும் 46 லெஸ் பண்ணுறோம். 8 2 128. 128லேருந்து 46 லெஸ் பண்ணுறோம். 2 82. 82லேருந்து 46 லெஸ் பண்ணுறோம். இப்போ 6
36. இப்போது இதை விட இந்த நம்பர் பெருசாக இருக்குல்ல, அப்போது 36லேருந்து 46 லெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்கிறோம், 46லேருந்து 36 லெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வருது, 10. இப்போ 36லேருந்து 10 லெஸ் பண்ணுறோம். இப்போ என்ன வருது, 26. இப்போ 26லேருந்து 10 லெஸ் பண்ணுறோம். என்ன வருது, 16. இப்போ 16லேருந்து 10 லெஸ் பண்ணுறோம், 6. இப்போது 6லேருந்து 10 லெஸ் பண்ண முடியாது. அதனால் 10லேருந்து 6 லெஸ் பண்ணுறோம், 4. இப்போது 6லேருந்து 4 லெஸ் பண்ணுறோம், 2. இப்போது 4லேருந்து 2 லெஸ் பண்ணுறோம், 2. மீண்டும் 2லேருந்து 2 லெஸ் பண்ணுறோம், 0 வந்துவிட்டது. ஆனால் இதுக்கு மீபேவா எப்படி எடுக்கணும்னா, கடைசியாக கிடைச்ச 0 இல்லாத முழு எண் என்னவோ அதுதான் மீபேவா. கடைசியாக கிடைச்சது 2. அப்போது இந்த 2 நம்பருக்கும் மீபேவா என்னது, 2. ஆன்சர் பி. ஒரு சாய் சதுரத்தின் இரு மூலை விட்டங்களின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். அதோட பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × d1 × d2, ½ × d1 10, d2 12. இப்போ 1 2 I 2 10, I 12 60. ஆப்ஷன் பி. அடுத்தது, இந்த கிவன் ஃபிகர் த வேல்யூ ஆஃப் XY ஆர். இப்போ இதை பாருங்கள், இது என்ன தான் இத்தனை கோடுகள் போட்டிருந்தாலும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்கள் தான். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 360 வரணும். அப்படியே கூட்டலாமா, ஃபஸ்ட்டு y + y - 100 + 4x - 20 + x. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும், 360 வரணும். ஏன் 360 வரணும்னு ஒரு டவுட்டுங்க வரும். அதுக்கு தான் ரிசல்ட்ஸு, தியரங்கள், ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் படிக்கணும். ஒரு புள்ளியில் அமைந்த கோணங்களின் கூடுதல் வந்து 360. இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2 கோடுகள் ஒன்றை வெட்டி, அதாவது குத்தெதிர் கோணங்கள், 2 கோடுகள் ஒன்றை வெட்டி கொள்ளும்போது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமம். இப்போ இந்த கோணமும் சமம், இதுவும் சமம். இப்போது ஒரு புள்ளியில் உள்ள கோணங்களின் கூடுதல் 360ன்றதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம். அதன் பிறகு அந்த தியரத்தை பயன்படுத்தலாம் இங்கே. சரியா? இப்போ வந்து y 2y, 4x ஒரு x 5x, -100 - 20 -120, which is equal to 360. இப்போது 2y + 5x = -120 இங்கே போனால் +120, 360 120 480. இதை வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இதை இன்னொரு பக்கம் தனியாக எழுதிடுறேன். 2y + 5x = 480 இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது அங்கே எழுதினதை இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். 5x + 2y which is equal to 480ன்றதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிறோம். குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இதையும் சமப்படுத்துகிறோம். அதாவது x = y - 100ன்னு வச்சுக்கிறோம். இது இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும். அதாவது x + y தான் வந்தால் -y, -100 இங்கேயே இருக்குது. இதை 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதையும் யூஸ் பண்ணி x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறோம். 5x + 2y = 480. செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்கிறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2 × x 2x -2 × y 2y -2 × 100 200. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். +2y - 2y, 5x 2x 7x, 480ல் 200 போயிடுச்சுன்னா 280. இப்போ x = 280/7 which is equal to 40. எக்ஸோட வேல்யூ 40ன்னு கிடச்சிச்சா? அப்படியே இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வரோம். அது என்னது, x = y - 100. எக்ஸுக்கு தான் நமக்கு 40ன்னு கிடச்சிருக்குல்ல, அப்போ y - 100. இப்போ y வேணும் அப்படின்னா -100 இந்தாண்ட வந்தால் +100, 100 + 40 140. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 140. அவங்க என்ன கேட்குறாங்க, x and y. அப்போ 40, 140. ஆன்சர் ஆப்ஷன் பி. 5 பளவுள் தெரிவு வினாக்களில் ABCD தெரிவுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன? ஆப்ஷன் சி. 5 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு கொஷினுக்கும் ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 5/4 இதான் வந்து ஆன்சர் இதுக்கு. இது வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுலேருந்து கேட்டிருக்காங்க. இதோட இப்போ இந்த கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின் வந்து இன்றைக்கி பார்த்தது முடிஞ்சிச்சு. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 15ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கும் 2 எக்ஸாம், மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன். இதில் நடுவில் 9ஆம் தேதி மட்டும்தான் நடக்கலை. அன்றைக்கி சண்டே போல் இருக்குது. மீதி இருக்கிற எல்லா நாளும் 2 பரீட்சை. ஆக மொத்தம் இதுவே வந்து 23 எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட வருது. இப்போ ஒரு 3 ஷீட் தான், 3 பேப்பர் தான் நான் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி போடுறேன். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸு அண்டு சைட் பை சைட் சைக்காலஜி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.
மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.